So hi guys, I'm here to present fintech mini project design. So I'm redesigning Google Pay. So it's basically now first I will just introduce the inception of this idea. Again, the idea start ஆச்சுன்னு சொல்றேன். So இது எல்லாமே memes தான், Instagram memes. So there are a lot of memes on Instagram related to UPI. அதாவது UPI spending பத்தி. ஸோ இது என் ஃபீல்டில் நான் ரொம்ப நாளாகவே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். யூபிஐ ஸ்பெண்டிங் பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய மீம்ஸ் வந்திருக்கும். உங்கள் பர்சனலாக கூட யூ ஹவ் காட் டு சி அ லாட் ஆஃப் மீம்ஸ் ஆன் யூபிஐ, அபவுட் யூபிஐ. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக் ஐடியா என்னென்னா, அவங்க எல்லாம் சொல்ல வர்றது ஆல் தேர் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் யூபிஐனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகுது, ஈவன் வித்தவுட் தேர் கான்ஷியஸ்னஸ் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆகுது அப்படின்றது தான் அவங்க சொல்கிறாங்க. So this amount of spending has increased exceptionally after the introduction of UPI basically. So UPI அப்படினா என்னன்னு I will first introduce. So what is UPI? UPI ஓட abbreviation it's United Payments Interface. So UPI is actually an Indian invention. So UPI is one of the biggest thing that had happened in fintech fintech sector la in the particular decade la ஒரு முக்கியமான ஒரு invention UPI தான். So UPI basically என்னன்னா it's one interface, ஒரு mobile app மூலமா multiple bank accounts can be connected together, and through that interface you can make peer to peer transactions, monetary transactions, and to merchants also. So it's basically a transaction interface which is going to ease the process of transaction. இதுக்கு முன்னாடி இந்த டிஜிட்டல் பேமெண்ட்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு ஒன்று மட்டும்தான் ப்ரிடாமினெண்ட்டாக இருந்தது. ஸோ கார்டில் நீங்கள் பேமெண்ட் கேட்வே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ அது ஈவன் தோ இட் இஸ் கன்வீனியன்ட் தென் கேஷ், அதை விட உங்கள் ஃபோன்ஸ் த்ரூ த சிங்கிள் டச் உங்களை இன்னும் கன்வீனியன்ட்டாக மானிட்டரி டிரான்சாக்ஷன் கொண்டு வந்தது தான் யூபிஐ. ஸோ யூபிஐ இப்போ இருக்க ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா யூபிஐ இப்போ ரீசெண்டில் வித்தின் அ மந்த் 2 months முன்னாடி யூபிஐ ஹஸ் காட் அ மேஜர் மேக் ஓவர். ஸோ யூபிஐ கவர்மெண்ட் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா, தேர் இன்டகிரேட்டிங் ஏஐ இன்டு யூபிஐ. ஸோ ஏஐ இஸ் நத்திங் அதர் தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மல்டிபிள் வேஸ்ல யூபிஐக்குள்ள இன்டகிரேட் பண்ணுறாங்க. அதோட ஒன் ஆஃப் த சிக்னிஃபிகண்ட் ஃபீச்சராக அவங்க சொல்றது எதுனா, கான்வர்சேஷனல் பேமெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. கான்வர்சேஷனல் நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் பண்ணிருக்கப்போ, ஒரு மெசேஜ் பண்ணிருக்கப்போ டக்குன்ட்டு ஒரு பட்டன் மூலமா உங்களால் பேமெண்ட் சென்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு சாட் பாட் மாதிரி சாட் ஜிபிடி மாதிரி ஒரு சாட் பாட் இன்டகிரேட் பண்ணுறாங்க யூபிஐக்குள்ள. ஸோ அந்த சாட் பாட் இன்டகிரேட் பண்ணோன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக, இன்னும் கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ டு மேக் பேமெண்ட். ஸோ யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் are likely to be reach 1 billion per day by 2026 and 27 financial year. So idu it's like one of the major things to happen in the financial year. So there is this rapid growth of UPI. So in the statement was particularly made by Narendra Modi in BRICS. So enna UPI is used at all levels, from street vendors to large shopping malls. Today among all countries in the world, India is the country with the highest digital transaction. So இது official statement from the Prime Minister of India in the BRICS event அப்போ சொன்னது. So India is the highest digital transaction economy அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஐ வில் வாக் த்ரூ த எக்ஸிஸ்டிங் ஃபீச்சர்ஸ் இன் கூகுள் பே. ஸோ கூகுள் பே பொறுத்து பார்த்தீங்கன்னா டாப்ல ஐ வில் ரன் டவுன் ஃப்ரம் டாப் டு பாட்டம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் திஸ் டாப்ல சர்ச் பார். So search bar is in the app பொறுத்த வரைக்கும் எதுக்குன்னா, you can search either name or phone number to make transactions. அதுக்கு on the side you have your profile icon, உங்களோட personal profile, அந்த யூசரோட profile, and then you will have a static ஒரு அதே பொசிஷன்ல இருக்க ஒரு பேனர் ஒன்று இருக்கும், like a marketing banner, nothing related or particularly related to உங்களோட பர்சனல் எது ரிலேட் இல்லாமல் ஒரு மார்க்கெட்டிங் பேனர் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் you will have all the payment methods over here. So இந்த payment methods பார்த்தீங்கன்னா various payment methods you can pay through QR code, contacts, phone number and all the bank transfer, இந்த மாதிரி various methods என்னென்னலாம் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கும் அது எல்லாமே இங்கே இருக்கும். And then you will have your UPI ID after that. அதுக்கப்புறம் you will have the people category over there. So the people category பார்த்தோம்னா it's basically arranged on the order of payment. நீங்கள் லேட்டஸ்ட்டாக எந்த யாருக்கு காசு அனுப்புனீங்களோ their contact will come over here, and then அப்படியே அந்த ஆர்டர்ல தான் இருக்கும். So the next அப்படியே நீங்க scroll down பண்ணி வந்தீங்கன்னா it's all in the home screen. So இதுல பாத்தீங்கன்னா you will have after the people category you will have business. So businessங்கிறது நீங்க ஏதாவது ஒரு மர்ச்சன்ட்க்கு பணம் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா அதுவுமே லேட்டஸ்டா பண்ண ஆர்டர்ல இருந்து வரிசையா வரும். நீங்க ரீசெண்டா யாருக்கு பண்ணீங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் அந்த கேட்டகரி அப்படியே வரிசையா வரும்.
அதுக்கப்புறம் வந்துட்டு பில்ஸ் அண்ட் ரீசார்ஜஸ். ஸோ பில்ஸ் அண்ட் ரீசார்ஜஸ் இஸ் நத்திங் பட் த பேமெண்ட் டு சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் தட் யூ டூ. நீங்கள் வந்துட்டு எப்போல்லாம் வந்துட்டு ஒரு சர்வீஸ் ப்ரொவைடருக்கு ஏதாவது ஒரு பேமெண்ட், சே மொபைல் ரீசார்ஜ், ஃபாஸ்டாக் ரீசார்ஜ், அதுக்கப்புறம் டிடிஹெச் கேபிள், எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் பண்ணுறீங்களா, அந்த செக்ஷன் வந்துட்டு இங்கே இருக்குது. அதுக்கு அடுத்து வந்துட்டு ஆஃபர்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ். ஸோ ஆஃபர் அண்ட் ரிவார்ட் வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேட்டகரி இன் கூகுள் பே. பிகாஸ் how they pitch their அவங்க பிஸ்னஸ் மாடல் வந்துட்டு இனிஷியலாக பிச் பண்ணுறப்போ யூபிஐ வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ they follow this business model of giving rewards to the user. So initial reward model எப்படி இருக்கும்னா, you will get a certain amount after scratch card. So scratch card மூலமா you used to get money டைரக்டா உங்களுக்கு காசை கொடுத்து உங்களை வந்துட்டு அதுக்குள்ள வர வச்சிட்டாங்க. something very similar to Jio's business model, how they introduced their SIM and 4G network into India. So initially வந்துட்டு ஃப்ரீயா கொடுத்தாங்க காசை, உங்களுக்கு இவங்க ஃப்ரீயா கொடுத்தாங்க GPay, அவங்க சிம்மை ஃப்ரீயா கொடுத்தாங்க. வெரி சிமிலர் பிஸ்னஸ் மாடல். ஸோ யார் தான் காசு கொடுத்தாலும் ஏதாவது உனக்கு ஃப்ரீயாக கொடுத்தா வேணாம்னு சொல்லுவாங்க. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் ஸ்டார்டட் இன்ஸ்டாலிங் கூகுள் பே இன் தர் மொபைல். ஸோ தட்ஸ் ஹவ் தே காட் இன் டு ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் ஃபோன் தட் வி ஹேவ். லைக் நம்ம கிட்ட அவங்க ரீச் ஆனதுக்கான பிஸ்னஸ் மாடல் வந்துட்டு இந்த ஆஃபர் அண்ட் ரிவார்ட் தான். நவ் இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இப்போ வந்துட்டு தே டோன்ட் கிவ் மணி மோஸ்ட்லி, கூப்பான்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு தேர்ட் பார்ட்டி கூப்பான்ஸ் அண்ட் அதர் இதெல்லாம் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு காசாக கொடுக்கறது இல்லை. அண்ட் தென் ஆஃப்டர் தட் யூ ஹேவ் திஸ் மேனேஜ் யுவர் மணி, ஒரு மார்க்கெட்டிங் செக்மெண்ட் தான். இட் ஹாஸ் நத்திங் டு டூ வித் யுவர் பர்சனல் அக்கௌண்ட் இன் தட் ஃபீச்சர். ஸோ இது ஜஸ்ட் மார்க்கெட்டிங் ஃபீச்சர். தட் இஸ் பேசிக்லி த ஹோம் ஸ்க்ரீன். இது அது கீழே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா யூ வில் ஹேவ் யுவர் டிரான்சாக்ஷன், அதாவது மணி பேலன்ஸ் வந்துட்டு காட்டும். ஸோ இங்கே வந்துட்டு ஐ ரெட் அ ஸ்டேட்மெண்ட் ஆன்லைன். இது வந்துட்டு என்னன்னா, இட்ஸ் பை பிராட் கிளான்ஸ். ஹி இஸ் அ ஃபினான்ஷியல் சைக்காலஜிஸ்ட் இன் அவாய். ஸோ இஸ் டெல்லிங், அதாவது அவர் வந்துட்டு ஆன்லைன் மணி மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன்ஸ் பற்றி ஒன்று சொல்கிறாரு. என்னன்னா, தி ஆப்ஸ் தட் ட்ராக் ஸ்பெண்டிங் இன் ரியல் டைம் அண்ட் சென்ட் யூ அலர்ட்ஸ் இன் ஹெல்ப் இன்க்ரீஸ் த கான்ஷியஸ் அவேர்னஸ் ஆஃப் யுவர் ஸ்பெண்டிங். தே ஹெல்ப் என்கேஜ் த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் டு ஹெல்ப் யூ திங்க் த்ரூ இஸ் திஸ் சம்திங் ஐ கேன் அஃபோர்ட். ஸோ என்னன்னா, எந்த ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பவர் உள்ள எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலுமே வந்துட்டு ரியல் டைமில் சொல்கிறேன். ஸோ ரியல் டைமில் நீங்கள் டக்குன்ட்டு வித்தின் அந்த லைவ் இதில் பண்ணுறப்போ எந்த அப்ளிகேஷனாக இருந்தாலும் உங்களோட ஸ்பெண்டிங் ஹேபிட் அண்ட் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற அந்த டேட்டா வந்துட்டு அலர்ட் பண்ணாதான் வந்துட்டு யூ வில் கன்சிடர் தட் மணி அஸ் ரியல் மணி. அப்படி இல்லைன்னா டிஜிட்டல் மணிங்கிறது உங்கள் கண்ணு முன்னாடி இருக்க போகிறது இல்லை. கேஷாக இருக்கிறதப்போ வந்துட்டு இட் யூஸ் டு பி அ டிஃப்ரெண்ட் தாட் ப்ராசஸ் பிஹைண்ட் இட். யுவர் ஸ்பெண்டிங் ஹேபிட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் வென் இட் யூஸ் டு பி ஒன்லி கேஷ். டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் இவ்வளோ ப்ரெவலண்ட்டாக இல்லாதப்போ, ஏன்னா உங்ககிட்ட பாக்கெட்டில் பர்ஸில் எவ்வளோ இருக்கோ அதை மட்டும் தான் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ அது தாண்டி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும், யூ ஹேவ் டு கோ டு த நியரஸ்ட் ஏடிஎம். ஸோ எஃபர்ட் பண்ணணும். அதனாலே மோஸ்ட் பீப்புள் டோன்ட் டென்ட் டு ஸ்பெண்ட். ஸோ இந்த கன்வீனியன்ஸ்ன்ற ஒரு ஃபேக்டரை கொண்டு வந்தனால பீப்புள் ஆர் ஸ்பெண்டிங் மோர். பட் தென் these track spending apps, if they give you awareness, உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு அவேர்னஸ் கொடுத்துச்சுன்னா people will be more conscious on their spending. இது வந்துட்டு I believe is a deceptive or a dark pattern in UX. So is UPI a deceptive or dark pattern is the question that I'm putting forward. So deceptive or dark pattern என்னன்னா, so the term dark pattern was initially coined by UK based designer, UX designer Harry Bignell back in 2010. So dark pattern oda definition as per the person who coined the term என்னன்னா, user interface that has been carefully crafted to trick users into doing things such as buying insurance with a purchase or signing up for recurring bills. So basically if you go to these e-commerce websites, நீங்க வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கும். இந்த கீழே இதுல பாத்தீங்கன்னா ஆட் டு பேஸ்கெட்ன்றதை வந்துட்டு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க வித் இன்சூரன்ஸ்ங்கிறத. அதாவது வித்தவுட் இன்சூரன்ஸ் ஆர் வித் இன்சூரன்ஸ் ஹேஸ் டு பி யுவர் டெசிஷன். ஸோ அந்த டெசிஷன் அப்போ அவங்க வந்துட்டு வித் இன்சூரன்ஸ், அதாவது அந்த செல்லருக்கு வந்துட்டு எது பெனிஃபிட்டாக இருக்குமோ அந்த மேட்டரை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க, விச் இஸ் அ டிசெப்டிவ் பேட்டர்ன் தட் ஒன்லி பெனிஃபிட்ஸ் தி செல்லர் அண்ட் நாட் யூ. எனி ப்ராடக்ட் தட் சர்வ்ஸ் அ யூசர் ஹேஸ் டு பெனிஃபிட் த யூசர், நாட் த செல்லர். ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஹேஸ் டு ஒர்க். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 3 ஆப்ஷன் பார்ப்பீங்க. ஸோ ஆப்ட் இன், டோன்ட் ஆப்ட் அவுட், டோன்ட் நாட் ஆப்ட் இன். மூணுமே ஒரே மீனிங் தான். ஸோ வந்துட்டு ஆப் பண்ணுறது தான் வந்துட்டு மூணுமே ஒரே மீனிங். வார்த்தையை மாற்றி போட்டு ஒரே மீனிங் உள்ளதான் 3 வாட்டி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மேட்டர்லாம் வந்துட்டு இட்ஸ் நாட் எத்திக்கலி குட். நீங்கள் வந்துட்டு ஒரு யூஎக்ஸ் டிசைனராக யூ கான்ட் டூ தீஸ் டிசெப்டிவ் பேட்டர்ன்ஸ் ஆர் டார்க் பேட்டர்ன்ஸ் இன் யூஎக்ஸ். ஐ திங்க் யூபிஐ இஸ் ஒன் சச் திங். வைனா இந்த செக் பேங்க் பேலன்ஸ் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்துட்டு இந்த ஆப்ஷன் வந்துட்டு இஸ் ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு ஆப்ஷன். அது வந்துட்டு நீங்கள் ஆப்போட எண்டில் தான் வந்துட்டு அந்த ஆப்ஷனே வந்துட்டு அவங்க வந்துட்டு காமிச்சிருப்பாங்க கூகுள் பேவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ செக் பேங்க் பேலன்ஸ். ஸோ இந்த செக் பேங்க் நீங்கள் வந்துட்டு முன்னாடி நீங்கள் கார்டில் பே பண்ணால் கூட யூ வில் இமீடியட்லி கெட் அ எஸ்எம்எஸ் மெசேஜ் ஆன் யுவர் ஃபோன், இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், இவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்ட்டு. அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்துட்டு யூபிஐயில் கிடையவே கிடையாது. ஹவு மச் யூ ஸ்பெண்ட்டுங்கிறது வராது.
only function is to send money. So these are the things that I have noted in existing Google Pay design. So இப்போ என்னோட கோல்ஸ் என்னென்ன இருக்குன்னா, I need to make the user more aware about spending habits. So அதுக்காக வந்துட்டு I can't upfront tell don't spend அப்படின்ட்டு. Awareness is completely different from that. So aware ஆக்கணும் யூசரை, இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியணும், ஒரு ட்ராக் வச்சுக்கிற அளவுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் தேர் இன்டெகிரேட்டிங் ஏஐ விச் ஹஸ் ஆல்ரெடி பீன் டோல்ட் அண்ட் எவென்ச்சுவலாக இன்னும் நிறைய ஏஐ வந்துட்டு உள்ள கூகுள் பே அண்ட் அதர் யூபிஐ பேமெண்ட்ஸ்குள்ளே வந்துடும். ஸோ ஐ நீட் டு இன்டெகிரேட் யூபிஐ, தட்ஸ் கோல் நம்பர் 2. அண்ட் தென் கோல் நம்பர் 3 இஸ் டு ரீடைன் த சேம், சின்ஸ் ஐம் ரீடிசைனிங் ஐ டோன்ட் வாண்ட் டு லைக் கம்ப்ளீட்லி சேஞ்ச் த யூஐ. நான் the original and authenticity of the UI that has been already done, I need to follow that because people are very familiar with this. நான் அதை வந்துட்டு ஃபுல்லாக I can't change and give me a new design saying இது வந்துட்டு என்னோட ரீடிசைன்ட்டு. So I have to be true to the original design. So this is the home screen. So in the home screen from top down again I will explain my redesign. So என்னன்னா, first you will again have the search bar, something that's already there in the existing app. அதுக்கடுத்து யூசர் ஐகானுக்கு பக்கத்தில் I am bringing in a notification icon. So this notification icon வந்துட்டு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்துட்டு எனி நீங்கள் கூகுள் பேக்குள்ளே போனீங்கன்னா if there are any payment request or anything, இங்கே வந்துட்டு இந்த யூசர் பக்கத்தில் தான் வந்துட்டு அது ஹைலைட் ஆகும். யூசர் பக்கத்தில் ஒரு சின்ன பட்டன் மூலயமா ஹைலைட் ஆகும், விச் இஸ் நாட் ரொம்ப வந்துட்டு யூசருக்கு தெரியாது, கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா நீங்கள் அப்ஃப்ரண்ட் இந்த யூஸ்வலாக நீங்கள் ஒரு மொபைல் ஸ்க்ரீன் பார்க்குறப்போ யூ வில் கோ டவுன் திஸ் வே, ஜி பேட்டர்னில் தான் போவீங்க. ஃப்ரம் த லெஃப்ட் யூ ஸ்டார்ட் ரீடிங் இட் ஃப்ரம் த லெஃப்ட், யூ கோ டு த ரைட், அப்படியே கீழே வந்துட்டு இந்த பேட்டர்னில் தான் நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்க்ரீனை வந்துட்டு ரீட் பண்ணுவீங்க. ஸோ அப்படின்றப்ப இங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்டார்டிங்லேயே வந்து என்னென்னலாம் நோட்டிஃபிகேஷன் இருக்குது, எனக்கு எக்ஸிஸ்டிங்காக எதெல்லாம் கிளியர் பண்ணும், என்னென்னலாம் வேணுங்கிறத வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நான் கொடுக்குறேன். ஸோ யூ ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர் அண்ட் யூ கோ இந்த ஜி பேட்டர்ன். ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு யூ ஹேவ் திஸ் பேனர். இந்த பேனர் வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, திஸ் இஸ் டேக்கிங் அப் அ லாட் ஆஃப் ஸ்பேஸ். ஸோ இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஈவன் தோ தேர்ஸ் அ லாட் ஆஃப் ஒயிட் ஸ்பேஸ், இது வந்துட்டு ஒரு ஸ்டாட்டிக்கான பேனர். அண்ட் திஸ் பேனர் வந்துட்டு ஒரு மார்க்கெட்டிங் பேனர் தான். ஸோ அந்த பேனரை வந்துட்டு ஐ எம் ட்ரைங் டு மேக் இட் மோர் டைனமிக். ஸோ 3 ஸ்க்ரீன்ஸ் லைக் 3 ஸ்வைப்ஸ் யூ கேன் டூ. ஸோ த்ரூ அவுட் த ஆப் கூகுள் பே பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்கும், நடுவில் ஒன்று இருக்கும், கீழே ஒன்று இருக்கும். அந்த 3மே வந்துட்டு கீழே இருக்கிறது பேசிக்கலி நோ ஒன் வில் சி. நீங்கள் மேலே இருக்கிறது மட்டும்தான் அட்லீஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணோன்னே உங்களால் பார்க்க முடியுமே, கீழே இருக்கிறது வந்துட்டு யாருமே பார்க்க மாட்டாங்க. ஸோ அதில் வந்துட்டு அவேர்னஸ் கிடையாது. ஸோ மேக் இட் to also not compromise on the conversion rate. நான் என்ன பண்றேன்னா, அந்த மார்க்கெட்டிங் பேனர்லாம் மேலே கொண்டு வரேன், மேக்கிங் இட் மோர் டைனமிக். ஸோ ஐ வாண்ட் இட் டு பி மோர் டைனமிக், மூவ்மெண்ட் இருக்கணும், அப்போதான் வந்துட்டு ஆப் வந்துட்டு கொஞ்சம் லைவ்லியாக இருக்கும் அப்படின்றதுக்கு மேலே கொண்டு வரேன். அதுக்கப்புறம் ஐ எம் பிரிங்கிங் இன் மை யூபிஐ ஐடி. நான் என்னோட யூபிஐ ஐடி வந்துட்டு மேலே கொண்டு வரேன். இஃப் ஐ வாண்ட் டு ஸ்கேன், அந்த ஸ்கேன் பண்ணுற ஃபீச்சர் வந்துட்டு இங்கே பக்கத்துலேயே ஒரு ஐக்கானை கொண்டு வந்துட்டேன். ஸோ ஏன் யூபிஐ ஐடியை யாராவது ஸ்கேன் பண்ணணும், எனக்கு யாராவது பேமெண்ட் பண்ணணும்னா மேலே கொண்டு வந்துட்டு இது வச்சுட்டேன். ஸோ அதுக்கடுத்து இந்த பீப்புள் கேட்டகரியில் வந்துட்டு ஐ ஆடட் செப்பரேட் கேட்டகரி ஆஃப் ஃபேவரட்ஸ். ஸோ இந்த ஃபேவரட்ஸ் எதுக்கு அப்படின்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பீப்புளுக்கு இது பார்த்தீங்கன்னா ஒன்லி பேஸ்ட் ஆன் த ரீசன்ட் டிரான்சாக்ஷன்ஸ். உங்கள் பர்டிகுலராக நீங்கள் வந்துட்டு எதையும் ஷார்ட் பண்ணி வைக்க முடியாது. ஆல்ரெடி இருக்கிற கேட்டகரியில் நீங்கள் வந்துட்டு யாருக்கெல்லாம் வந்துட்டு பண்ணீங்களோ, நீங்கள் வந்துட்டு கேன் பி ரிலேட்டட் டு யூ, யாரோ ஒருத்தருக்கு ரீசன்ட் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ ஃபேவரட் கேட்டகரி இருந்துச்சுன்னா இட் கேன் மேக் த ப்ராசஸ் ஈவன் மோர் ஈஸியர், பிகாஸ் ஐ ஃபேஸ் திஸ் டிஃபிகல்ட்டி ஆஃப் சென்டிங் மணி. நான் வீக்லி சில பேருக்கு அனுப்புவேன் பணம். ஸோ எவ்ரி டைம் ஐ ஹவ் டு கோ அண்ட் சர்ச், எய்தர் சர்ச் அந்த மாதிரி தான் பண்ணணும். அதுவே ஃபேவரட்ஸ் அப்படின்ற ஒரு ஐக்கன் இருந்துச்சுன்னா இட் வில் ரெடியூஸ் அமௌண்ட் ஆஃப் டைம் தட் ஐ நீட் டு ஸ்பெண்ட் ஆன் சென்டிங் த மணி. ஸோ தட்ஸ் ஒன் திங். அதுக்கப்புறம் தி அதர்ஸ் ஐக்கனுமே இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த சி மோர் இருக்குல்ல, இதில் கீழே ட்ராப் டவுன் பண்ணிங்கன்னா இட் வில் ஃபில் அப் யுவர் என்டையர் ஸ்க்ரீன். அவ்வளோ இது பண்ணிட்டு நீங்கள் பார்க்கவே தேவையில்ல. இட் இஸ் பேசிக்லி அ காக்னிட்டிவ் லோட். ஸோ அந்த காக்னிட்டிவ் லோட் வந்துட்டு யூசர் வந்துட்டு இப்போ நான் ட்ராப் டவுன் பண்ணால் கூட அந்த ஃபுல் ஸ்க்ரீனுக்குமே வந்துட்டு எனக்கு ஐக்கானாக வந்துச்சுன்னா அந்த காக்னிட்டிவ் லோட என்னால் எதுவுமே வந்துட்டு ப்ராசஸே பண்ண முடியாது. ஸோ சர்ச்ன்ற ஒரு ஃபில்டர் வச்சிடறேன். அதாவது அதர்ஸ், இந்த அதர்ஸ்ங்கிறது வந்துட்டு ரேண்டம் பீப்புள் ஹூ ஆர் நாட் தேர் இன் மை ஃபேவரட்ஸில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா, இந்த அதர்ஸில் இருக்கவங்கள போயிட்டு நான் சர்ச் பண்ணுறது வந்துட்டு எய்தர் த்ரூ டேட், இந்த பர்டிகுலர் டேட் இந்த டேட் வரைக்கும் பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா வந்துட்டு சர்ச் ஃபில்டர்ஸ் பேசிக்லி அது வரையாக சார்ட் பண்ணலாம், அமௌண்ட் ஐ சென்ட் அதை வச்சு. அதுக்கடுத்து பிஸ்னஸ், ஐ ஹவன்ட் மேட் எனி சேஞ்சஸ் ஆன் த பிஸ்னஸ் சைட் ஆஃப் இட். ஸோ அது அப்படியே ரீட்டைன் பண்ணேன், பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் அஸ் டோன்ட் செக் பிஸ்னஸ். நம்ம பிஸ்னஸ் மர்ச்சன்ட்டுக்கு போய் ஒரு பொட்டி கடையில் பண்ணுறோன்னா திருப்பி செக் பண்ணுறது ரொம்ப ரேர் தான். ஸோ அதில் பெருசாக எந்த சேஞ்சும் தேவையில்ல. ஒன்லி பீப்புள்ஸ் செக்மெண்ட் நீட் டு பி ரீசேஞ்ச். அதுக்கப்புறம் ஐ எம் இன்டகிரேட்டிங் பாட்டம் nav bar. ஸோ இந்த பாட்டம் nav barல நான் என்ன இன்டகிரேட் பண்ணுறேன்னா, இதில் இருக்கிற பேமெண்ட் மெத்தடில் 5 பேமெண்ட்ஸ் மட்டும் நான் இன்டகிரேட் பண்ணுறேன். ரீசன் பீயிங் பாட்டம் nav bar இஸ் ஒன் தம்ப் யூசபிள். ஸோ நீங்கள் வந்துட்டு பேமெண்ட்டுங்கிறது வந்துட்டு இப்போதைக்கு ஃபோன் ஸ்க்ரீன்ஸ் ஹவ் பிகம் வெரி பிக் டிராஸ்டிக்.
ஸோ அதில் வந்துட்டு ஒன் தம் பேமெண்ட்டுங்கிறது வந்துட்டு அந்த ப்ராசஸ் வந்துட்டு இன்னும் ஈஸியாகும், அந்த ஸ்பீடு வந்துட்டு இன்னும் ரெடியூஸ் ஆகும், கன்வீனியன்ஸ் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு மேலே இங்கே தான் வந்துட்டு இந்த கியூஆர் கோட் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்ம டப்புன்னு கடைக்கு போனோம்னா கியூஆர் கோட் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி ஸ்கேன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது வந்துட்டு 2 ஃபிங்கர் அப்ளிகேஷனாக தான் இப்போ இருக்குது. இந்த இடத்துல நான் இது பண்ணாலும் இது ரீச் பண்ணுறது கஷ்டம் பெரிய ஃபோனில். ஸோ லெஃப்ட் ஃபிங்கரையும் 2 கையுமே யூஸ் பண்ணணும். ஸோ அதனால வந்துட்டு ஐ ப்ராட் த ஸ்கேன் கியூஆர் கோட் ஆஸ் தி பிரைமரி சென்டர் திங், ஒரு ஃப்ளோட்டிங் பட்டன் மாதிரி கொண்டு வந்துட்டு, ஏன்னா இட்ஸ் ஒன் தம் திங் அண்ட் சென்டரில் இருந்துச்சுன்னா அதுதான் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது. ஸோ அதை வந்துட்டு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக வச்சுட்டேன். And apart from that, pay contacts, pay UPI ID, pay phone number, bank transfer. These are the things that we will use on a daily basis. யாருக்காவது ஒருத்தர் நம்பர் கான்டாக்ட் இந்த மேட்டர் தான் வந்துட்டு அனுப்புவோம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ், பே பில்ஸ் எல்லாம் மந்த்லி ஒன்ஸ் தான் பண்ணுவோம் மோஸ்ட்டாக. ஸோ அது வந்துட்டு இவ்வளோ ப்ரிடாமினெண்ட்டாக மேலே இருக்கணுன்றது தேவையில்லை. ஸோ ஐ கம்ப்ளீட்லி டேக்கன் தெம் அவுட். தே கேன் பி சூசன் இந்த ப்ரொஃபைல் ஐக்கன், அங்கே போயிட்டு பே பில்ஸ் கீழே வந்துட்டு வரும், இன்னும் கீழே அங்கே போயிட்டு பண்ணலாம். ஸோ ஆஸ் யூ ட்ராக் டவுன் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு இவ்வளோ பிஸ்னஸஸ். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு இது வந்துட்டு எக்ஸிஸ்டிங் ஸ்க்ரீன். ஸோ இங்கே லெஃப்ட்டில் இருக்கிறது வந்துட்டு உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் ஸ்க்ரீன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்க்கு அப்புறம் பில்ஸ் அண்ட் ரீசார்ஜஸ் வந்துடும். ஸோ பில்ஸ் அண்ட் ரீசார்ஜ் வந்துட்டு இஸ் அ 1 month 1 thing பேமெண்ட் திங். அது வந்துட்டு நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக டெய்லி யாருமே வந்துட்டு மோஸ்ட்டாக பண்ண மாட்டோம். பில்ஸ் பே பண்ணுறது, டிவி பில் பே பண்ணுறது, ஃபோன் பில் பே பண்ணுறதுலாம் 1 month or 3 months ஒன்ஸ் தான் வந்துட்டு மோஸ்ட் பீப்புள் டூ. ஸோ அது வந்துட்டு இவ்வளோ ஹையர் அப் இந்த ஆப் ஸ்க்ரீனில் இருக்கிறது இஸ் வேஸ்ட் ஆஃப் ஃபேஸ். த ரியல் எஸ்டேட் ஆஃப் த ஆப் இஸ் கோயிங் டு பி பேட். ஸோ அதுக்குனால என்ன பண்ணுறேன்னா ஐ ஹவ் ஆடட் 2 features, RuPay கிரெடிட் கார்டு அண்ட் UPI லைட். ஸோ இது ரெண்டும் என்ன ஃபீச்சர்னா, இந்த 2 ஃபீச்சருமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் சர்ச் பாரில் மேலே ப்ரொஃபைல் ஐக்கன் இருக்குல்ல, ப்ரொஃபைல் ஐக்கன் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்க்ரீன் வரும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் பேசிக்காக என்னென்னா இங்கே 2 டேப் தெரியுதா. ஸோ இந்த 2 டேப் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். அது கொண்டு வந்ததுக்கு ரீசன் என்னென்னா UPI லைட்டுங்கிறது ஹஸ் பீன் ரீசென்ட்லி இன்ட்ரடியூஸ். அது என்னன்னா யூ டோன்ட் நீட் அ செல்லுலார் நெட்வொர்க் டு மேக் டிரான்சாக்ஷன் அப் டு 500 rupees. இனிஷியலாக 200 rupeesல வந்துட்டு அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. 500 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்துட்டு நெட்வொர்க்கே இல்லாமல் காசு அனுப்பலாம். ஸோ மோஸ்ட் மர்ச்சன்ட்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் அனுப்புறப்ப என்ன ப்ராப்ளம் வரும்னா அமௌண்ட் வந்துட்டு ப்ராசஸ் ஆகாது. ப்ராசஸ் ஆகாமல் அப்படியே ஃபெயில்டுன்னு வரும். அந்த ஒரு ஃபேக்டரை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு UPI லைட்டே கொண்டு வந்தாங்க. UPI லைட் இப்போதைக்கு வந்துட்டு 500 rupees வரைக்கும் நெட்வொர்க்கே இல்லைனாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடும். ஸோ மோஸ்ட் ஆஃப் அஸ் வில் பி ஆன் அ டெய்லி பேசிஸ் 500 ரூபாய்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். அதாவது மர்ச்சன்ட்ஸ் கிட்ட சொல்கிறேன், ஒரு டீ கடையோ எங்கேயோ போனாலுமே அது கம்மியாக தான் இருக்கும். ஸோ த ஃபெயிலியர் ரேட் வில் கம் டவுன். ஆனால் இது வந்துட்டு யாருக்குமே விசிபிலிட்டி அண்ட் அவேர்னஸ் கிடையாது UPI லைட் பற்றி. நோட்டிஃபிகேஷன்ஸ், பாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், பட் தென் அது எவ்வளோ பேர் நோட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. காம்படிட்டிவ் ஆப்ஸ் வந்துட்டு ஃபோன்பேலாம் பார்த்தீங்கன்னா they have it on the home screen. ஸோ டு மேக் இட் மோர் விசிபிள் இது ரெண்டுத்தையும் வந்துட்டு நான் இங்கே கொண்டு வந்துட்டேன். ஸோ RuPay கிரெடிட் கார்டுங்கிறது வந்துட்டு இட்ஸ் செப்பரேட் கிரெடிட் கார்டு தட் யூ கேன் இன்டெகிரேட் இன்டு UPI ஆப். நீங்கள் வந்துட்டு இப்போ வேறு கிரெடிட் கார்டு இதில் பில்ஸ் மட்டும் தான் இதில் பே பண்ண முடியும். நீங்கள் கிரெடிட் கார்டே வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த கூகுள் பேயோட இன்டெகிரேட் பண்ணலாம். தட்ஸ் ஆல்சோ நியூ ஃபீச்சர் தட் ஹஸ் பீன் அனௌன்ஸ்ட் பை கவர்மெண்ட். ஸோ அது ரெண்டுத்துக்குமே வந்துட்டு அவேர்னஸ்க்காக ஐ பாட் இட் இன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஆஃபர் அண்ட் ரிவார்டுன்ற செக்மெண்ட் வந்துட்டு எக்ஸிஸ்டிங் ஆப்பில் இருக்கும். ஆஃபர் அண்ட் ரிவார்டுங்கிறது நம்ம வந்துட்டு இட்ஸ் ஜஸ்ட் நாட், நம்ம ஃபங்க்ஷனலி பார்த்தோன்னா பேலன்ஸ் ஹேஸ் டு பி அபவ் தட். ஸோ நான் பேலன்ஸ் டாப்புக்கு இருக்கிறதுலே டாப்புக்கு கொண்டு வரேன்னா பேலன்ஸ் இஸ் நாட் த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் த டு செக் பேலன்ஸ் இஸ் நாட் த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் த ஆப். இந்த மானிட்டரி டிரான்சாக்ஷன் எல்லாம் நான் முடிச்சுட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் வந்துட்டு என்னென்னலாம் நான் பேமெண்ட் அனுப்பணுமோ பிஸ்னஸ், இது பீப்புள், இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணுறது எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் முடிச்சோன்னே இங்கே நான் பேங்க் பேலன்ஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸ்னு ஒரு தனி இது கொண்டு வரேன். இப்போதைக்கு நீங்கள் வந்துட்டு பேங்க் பேலன்ஸ் மட்டும் தான் செக் பண்ண முடியும். ஸோ ஐ எக்ஸ்பிளைன் அபவுட் தட் இந்த ஸ்க்ரீன் ஆஃப்டர் தட். அதுக்கப்புறம் தீஸ் ஆர் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபீச்சர்ஸ், டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, சிபில் ஸ்கோர் இதெல்லாம். அப்புறம் யூ ஹேவ் த பில்ஸ் அண்ட் ரீசார்ஜ். இது வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிறது தான் உங்களுக்கு. ஸோ இது வந்துட்டு ஆஸ் பர் ஃபங்க்ஷனாலிட்டி இட் ஹாஸ் டு கம் ஆஃப்டர் தட் ஐ பிலீவ். ஆஃபர் அண்ட் ரிவார்ட் இருக்கிறதுல கடைசியில் இருக்கட்டும், ஸ்க்ரீனோட பாட்டம்ல இருந்தா இட்ஸ் ஃபைன். இப்போதைக்கு வந்துட்டு அது அப்படி கிடையாது. இப்போதைக்கு வந்துட்டு இந்த பேலன்ஸ் தான் வந்துட்டு கீழே இருக்கு. So other one time sending it to the bottommost portion. So this is the balance and analytics tab that I'm proposing. So இப்போதைக்கு existing app வந்துட்டு இப்படி இருக்காது. It has been refreshed, update பண்ணிட்டாங்க. பட் வந்துட்டு உங்களுக்கு இப்போயுமே வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வரும், அதுக்கப்புறம் வந்துட்டு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, இந்த 2 டேட்டா மட்டும் தான் இருக்கும். மீதி ஃபுல் ஸ்க்ரீனுமே ஒயிட்டாக இருக்கும், விச் இஸ் லைக் லாட் ஆஃப் நெகட்டிவ் ஸ்பேஸ். த டிசைன் இப்போயுமே பேலன்ஸ்டாக இருக்காது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, தேர் இன்டெகிரேட்டிங் AI. ஸோ ஏஐ இன்டெகிரேட் பண்ணுறப்போ யூ ஹேவ் டு மேக் குட் யூஸ் ஆஃப் த ஏஐ. ஸோ ஏஐ வந்துட்டு இன்டெகிரேட் பண்ணாங்கன்னா என்னென்ன ஆகுன்றது நான் ஒரு அசம்ஷனில் ஐ ஹவ் மேட் திஸ் டிசைன். ஸோ அந்த டிசைன் என்னன்னா, யூ வில் ஹேவ் மல்டிபிள் கார்ட்ஸ் ஸ்டோர்டு, அதாவது உங்களை பொறுத்து. ஸோ அந்த கார்ட்ஸ் வந்துட்டு யூ கேன் ஸ்க்ரால் இயர், எந்த கார்டு நீங்கள் சூஸ் பண்ணணும், அதோட டேட்டா எடுக்கணும்னா யூ கேன் செலக்ட் தட் கார்டு.
அதுக்கப்புறம் டாப் ஃப்ரண்ட் யூ வில் கெட் தி அவைலபிள் பேலன்ஸ் அண்ட் டோட்டல் ஸ்பெண்டிங்ஸ் தட் யூ டிட் ஃபார் தி பர்டிகுலர் மந்த். அதுக்கப்புறம் யூ வில் ஹேவ் அ கிராஃப் ஆன் த இது வந்துட்டு டேட்ஸ், இது வந்துட்டு இந்த அமௌண்ட் ஆஃப் மணி தட் யூ ஸ்பெண்ட். ஸோ திஸ் கிராஃப் பேசிக்லி ஷோஸ் யூ ஹவு மச் மணி, எவ்வளோ எந்த அந்த பர்டிகுலர் டியூரேஷனில் நீங்கள் இவ்வளோ ஸ்பைக் ஆயிருக்கு மணி அப்படின்ட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக இது. அதுக்கப்புறம் திஸ் இஸ் ஒன் மோர் திங் தட் ஐம் ப்ரப்போசிங் விச் இஸ் ஆடிங் அ பட்ஜெட் லிமிட். ஸோ பட்ஜெட் லிமிட் வந்துட்டு லெட்ஸ் சே நீங்கள் ஃபஸ்ட்டே வந்துட்டு பை ஸ்டார்ட் ஆஃப் த மந்த் யூ வில் ஆட் அ பட்ஜெட் 10,000 இஸ் த பட்ஜெட் தட் யூ நீட் டு ஸ்பெண்ட் அப்படின்னு ஒரு லிமிட் அலர்ட் மாதிரி வச்சுட்டீங்கன்னு. ஸோ தட் வில் கம் அப் ஓவர் இயர் 2,000 லெஃப்ட் ஆன் த பட்ஜெட் லிமிட். ஸோ எவ்வளோ உனக்கு வந்துட்டு இன்னும் மீதி ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது இங்கே வரும். அதுக்கப்புறம் திஸ் இஸ் பேசிக்லி யுவர் ஸ்பெண்டிங் இன்ஃபோ கேட்டகரைஸ் பேஸ்ட் ஆன் த வேரியஸ் இது. இப்போ லைஃப் ஸ்டைல் நீங்கள் வந்துட்டு ட்ரெஸ் எடுக்கிறேன், இது ஏதாவது ஷாப் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்துட்டு இவ்வளோ ருப்பிக்கு நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க, அது வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் யுவர் டோட்டல் ஸ்பெண்டிங் அப்படின்றது இங்கே வரும். எவ்வளோ ஸ்பெண்டிங்ஸ், எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ், எவ்வளோ நம்பர்ஸ் வரும் அப்படின்றது இங்கே வரும். ஸோ அதுக்கடுத்து ஈட்டிங் அவுட், வெளில போய் சாப்பிட்டு தான் 5 ஸ்பெண்டிங் பண்ணியிருக்கேன், இவ்வளோ ரூபாய்க்கு பண்ணியிருக்கேன், இவ்வளோ பர்சன்டேஜ். ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னா ஐ ஆல்சோ இன்டெகிரேட்டட் ஏஐ சாட் பாட் தட் அங்கே வந்துட்டு ஃபிக்ஸ்டு ஒரு பொசிஷன்லேயே இருக்கும் அது. ஸோ அது அசிஸ்டன்ட், பேசிக்லி அசிஸ்டன்ஸ் நீட் டு பி இன் தட் பொசிஷன் ஸோ தட் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு இது வந்துட்டு பேமெண்ட் சக்ஸஸ் ஸ்டேட்டோட ஸ்க்ரீன். ஸோ இந்த சக்ஸஸ் ஸ்டேட்டோட ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்துட்டு பேங்க் பேலன்ஸ் வந்துட்டு இருக்காது, பேங்க் பேலன்ஸ் பார்க்க முடியாது. ஸோ நான் இந்த இடத்துல வந்துட்டு பேங்க் பேலன்ஸை அப்படியே காட்டவும் முடியாது. ஏன்னா நீங்கள் யூஸ்வலாக சக்ஸஸ் ஸ்க்ரீனை வந்துட்டு சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் யார்ட்டையாவது காட்டுவீங்க சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அந்த இடத்துல என் பேங்க் பேலன்ஸை நான் அப்படியே எவிடென்ட்டாக காமிக்க முடியாது. ஸோ டு ஆல்சோ பிரிங் சம் ப்ரைவசி அண்ட் மேக் த இது யூசர் மோர் அவேர், இந்த பேலன்ஸ் ஃபீச்சர் இங்கே இருக்கும். ஸோ யூஸ்வலாக நான் இப்போ சக்ஸஸ் ஸ்க்ரீன் இப்படி காமிச்சிட்டு அடுத்து நான் பேலன்ஸ் பார்க்கணும்னா கூட உள்ள போய் பேலன்ஸை பார்த்துக்கலாம், டன் கொடுக்கறதுக்கு முன்னாடி, க்ளோஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி. ஸோ அதுக்கப்புறம் திஸ் இஸ் த பட்ஜெட் அலர்ட் ஐ வாஸ் டெல்லிங். ஸோ இந்த பட்ஜெட் அலர்ட் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் எக்ஸிஸ்டிங் ஸ்க்ரீன். இந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு இது பண்ணுறப்போ. ஸோ நீங்கள் ஒரு காசு டைப் பண்ண ஆரம்பிச்சோன்னா இட்ஸ் பேசிக்லி ஏஐ ஃபீச்சர். என்னன்னா ஸ்டே ஆன் பட்ஜெட் அப்படின்றது வந்துட்டு உங்கள் பட்ஜெட் அலர்ட் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு சட்டிலாக வந்துட்டு இட்ஸ் ஜஸ்ட் சென்டிங் அ வார்னிங், ஸ்டே ஆன் பட்ஜெட், இதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ண வேணாம் பிகாஸ் யூஆர் அப்ரோச்சிங் யுவர் பட்ஜெட் லிமிட் அப்படிங்கிறது வருது. ஸோ திஸ் இஸ் த ஏஐ சாட் பாட் தட் ஐ ஹவ் விஷுவலைஸ்ட். இது வந்துட்டு இட்ஸ் வெரி சிமிலர் டு சாட் ஜிபிடி ஆர் எனி ஜென்ரேட்டிவ் சாட் பாட். ஸோ என்னன்னா இட்ஸ் ஜஸ்ட் அன் அசிஸ்டன்ஸ் வேர் யூ கேன் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் சம்திங் ரிலேட்டட் டு ஃபினான்ஷியல் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இட் வில் கிவ் யூ explanation based on your personal preferences. ஏன்னா it will keep a track of your spendings. ஏன்னா அந்த ஆப்ல கூகுள் பேல தான் நீங்க காசு அனுப்ப போறீங்க. So it will have a track of all your spendings and expenses. So அதனால it can give you personalized like information and suggestions. இவ்வளோ சேவ் பண்ணலாம், இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு they will give you suggestions. And then I'm also giving a voice assistant feature for this AI which is to add more accessibility கொண்டு வரதுக்காக. அப்புறம் கூகுள் லென்ஸை இன்டெகிரேட் பண்ணுறோம். கூகுள் லென்ஸ் இஸ் an existing like application of Google. So Google Lens also if you want to like scan anything on paper or anything and get information out of it, you can use Google Lens. So that's it. Those are basically the design changes that I'm proposing.